இதை கொஞ்சம் கேளுங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு கிராமத்துக்கா வந்து மக்களை நேரடியாக சந்திப்பதாக சொன்ன விஜய் ஆட்சிக்கு வந்து இத்தனை நாள் ஆகுது, இன்னும் எப்போ கிராமங்களுக்கு வரப்போறாருன்னு தெரியல. சரி, நீங்கள் கிராமங்களுக்கு வர்றது அப்புறம் இருக்கட்டும், நீங்கள் நன்றி அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி திருச்சியில் நடத்துகிறீங்க. 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதின்னு ஏதோ போட்டிருக்கீங்க. அதுவும் கியூஆர் ஸ்கேனெல்லாம் வச்சாதான் உள்ளே வரணும் அப்படின்னு போட்டிருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா சார்? எளிய மக்கள், சாதாரண மக்கள் இந்த கியூஆர் ஸ்கேனை பண்ணி தான் உங்ககிட்ட வந்து நன்றி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? 5000 பேர் தான் திருச்சியில் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? இதெல்லாம் நாங்கள் கேட்கல சார், மக்கள் கேட்குறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசியல் பார்த்த ஒரு நன்றி அறிவிப்புன்றது தலைவர்கள் வீடு வீடாக போய் நன்றி சொல்லுவாங்க, முடியலன்னா வீதி வீதியாவது போய் நன்றி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு இடத்துல எல்லாரையும் உட்கார வச்சு நன்றி சொல்கிற ஒரு புது மாற்றத்தை இங்கே தான் சார் பார்க்குறோம். என்ன ஒரு மன ஆறுதல்னா, எல்லாரையும் பனையூருக்கு வர சொல்லிட்டு நன்றி சொல்லாமல் திருச்சியில் ஏதோ ஒரு இடத்துலையாவது வர சொல்லி நன்றி சொல்கிறீங்களே, அது கொஞ்சம் மனத்தை தேத்திக்கிறதா இருக்குது. ஆனால் மக்கள்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா சிஎம் சார்? வெற்றி வாய்ப்பை இழந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் வீதி வீதியாக போய் மக்களுக்கு நன்றி சொல்கிறாரு. வெற்றி பெற்று அதிகாரத்தையே கையில் வச்சுட்டு இருக்கிற சிஎம் சார், நீங்கள் ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு எங்களுக்கு நன்றி சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்காவது நீங்கள் பதில் சொல்வீங்களா?